ஹாய், இங்கே கணிதத்தில் உள்ள நுட்பத்தையும் அதனால் ஏற்படும் நுண்ணறிவையும் தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான இந்த காலம் சம்பந்தமாக இன்று கதைப்போம். இங்கே லீப் வருடம், அதாவது நெட்டாண்டை பற்றி கதைப்போம். இங்கே அவதானியுங்கள். அதாவது பூமியானது தனது அச்சில் ஒரு முறை சுழல 24 மணித்தியாலம் எடுக்கும். இந்த 24 மணித்தியால இடைவெளி தான் நாம ஒரு நாள் என்று சொல்றோம். ஆனா பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள் 5 மணித்தியாலம் 48 நிமிடம் 47.5 செகண்ட் எடுக்கும். அதாவது பூமி சூரியனை சுற்றி வாரத்துக்கு 365 நாட்களும் 5 மணித்தியாலமும் 48 நிமிடமும் 47.5 செகண்டும் எடுக்கும். அதில் நாம இதில் சாதாரண வருடமாக இதை கருதாமல் இந்த 365 நாட்களை மட்டுமே எடுக்கிறோம். அதாவது 365 நாட்கள் இது ஒரு சாதாரண வருடமாக கருதப்படுது. ஆனால் மீதியாக இருக்கும் 5 மணித்தியாலம் 48 நிமிடம் 47.5 செகண்ட் நாம ஒரு கால் நாள் என்று கருதுகிறோம். அதாவது காலாக கருதி ஒவ்வொரு வருடமும், அதாவது 4 வருடம் 4 கால்களை கருதி அதை கூட்டும் போது 4 மேல் 4 ஒரு நாள் பெறப்படும். இந்த 4 வருடத்துக்கு ஒரு தரம் ஒரு நாள் வரும் கூடுதலாக. அதாவது அந்த லீப் வருடமாக இருக்கிறது 365 நாட்களை கொண்டது சாதாரண வருடமாக இருந்தால், இந்த 4 வருடத்துக்கு ஒரு தரம் அந்த காலை சேர்க்கும் போது ஒரு நாள் பெறப்படுதானே, அந்த ஒரு நாளை கூட்டுவோமாக இருந்தால் அது 366 நாட்களை கொண்டிருக்கும். அதாவது அந்த லீப் வருடம் 366 நாட்களை கொண்டிருக்கும் நாட்கள். இங்கே அவதானிப்போமாக இருந்தால், அதாவது தரப்பட்ட இந்த வருடங்களுக்குள்ள எது லீப் வருடம் எது சாதாரண வருடம் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது சாதாரண வருடம் என்றால் கடைசி 2 இலக்கத்தை வகுக்கும் போது அதை மீறி பெறப்பட்டால் சாதாரண வருடம். அந்த கடைசி 2 இலக்கத்தையும் பிரிக்கும் போது 4ஆல் பிரிக்கும் போது மீறி பெறப்படல் என்றால் அது ஒரு லீப் வருடமா இருக்கும். அப்போ 2013 கடைசி 2 இலக்கம் 13 இருக்குது. இது ஒரு சாதாரண வருடம். 2013 ஒரு சாதாரண வருடம். 2012 எடுத்துப்போம் என்றால் இந்த 12 நாங்கள் 4ஆல் வகுக்கலாம். வகுக்கும் போது மீதி பெறப்படாது. அப்போ அது 2012 ஒரு லீப் வருடமா இருக்கும். 2020 கருதுவோமா இந்த 20ஐ இந்த 4ஆல் வகுக்கலாம், இது வகுப்படும். ஆகவே 2020 ஒரு லீப் வருடமா இருக்கும். 2026 இந்த 26 வகுத்தமண்ட 4ஆல் மீதி பெறப்படும். அப்போ அது ஒரு சாதாரண ஆண்டாக இருக்கும். 2026 2027 எடுப்போம், அது 27 வகுப்பமாக இருந்த 4ஆல் மீதி பெறப்படும். அப்போ 2027 அது ஒரு சாதாரண வருடமாக இருக்கும். 2028 எடுப்போமா இருந்தால் இந்த 28ஐ 4ஆல் வகுக்கும்போது மீதி பெறப்படாது. அப்போ 2028 ஒரு லீப் வருடமாக இருக்கும். நன்றி மாணவர்களே.